நாட்டை எதிர்வைக்கும் ஊழல், ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பதில் சரியானதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான ராகுல் காந்தி ஜூன் 4ஆம் தேதி பங்குச்சந்தை விழுந்ததில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் நேரடியான தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் முடிவுகள் வெளிவந்த ஜூன் 4ஆம் தேதி பங்குச்சந்தை சரிந்ததில் முதலீட்டாளர்களுடைய 30 லட்சம் கோடி ரூபாய் சந்தையில் இருந்து காணாமல் போனதாக அவர் குற்றம் சாட்டினார். மே மாதத்தில் ஒரு மிகப்பெரிய வர்த்தக குழுமத்திற்கு சொந்தமான தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு பிரதமரும் அமித்ஷாவும் பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியின் போது பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் ஜூன் 4ஆம் தேதி, அதாவது தேர்தல் முடிவுகள் வெளிவரக்கூடிய தினமான அன்னைக்கு பங்குச்சந்தை உயரும், அதனால் நல்ல லாபத்தை பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை நம்பி நிறைய பேர் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணாங்க. ஆனால் ஜூன் 4ஆம் தேதி பங்குச்சந்தை சரிவை சந்தித்தது. இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பெரும் லாபம் சம்பாதித்தாங்க. பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருக்கும் 5 கோடி இந்திய குடும்பங்களின் பணம் 30 லட்சம் கோடி ரூபாய் இழப்பாக முடிந்தது. எதுக்காக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இது போன்ற ஒரு முதலீட்டு ஆலோசனையை வழங்கினாங்க? பங்குச்சந்தையில் லாபம் ஈட்டிய வெளிநாட்டு நிறுவனங்கள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நடத்திய நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தணும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தார். இது தொடர்பாக செய்தியாளர்கிட்ட விளக்கம் அளித்த பாஜகவின் மூத்த தலைவர் பியூஷ் கோயல், பாஜகவின் ஆட்சி காலத்தில்தான் பங்குச்சந்தை வெகுவாக வளர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் குறித்து சொல்லும்போது, ஏப்ரல் மே மாதங்களில் சந்தை உயர்ந்த போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்றாங்க. அதை பயன்படுத்தி இந்திய முதலீட்டாளர்கள் அந்த பங்குகளை வாங்கினாங்க. கடந்த 2 மாதங்களில் ஏற்பட்ட விலை உயர்வின் பலன்களை இந்திய முதலீட்டாளர்களே அனுபவித்தாங்கன்னு சொன்னார். அதோடு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்த தினத்தன்று வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூடுதல் விலைக்கு விற்றாங்க. பங்குகளை நல்ல விலைக்கு விற்ற இந்திய முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னார். ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுகளுக்கும் அமைச்சர் பியூஷ் கோயல் அளித்த பதிலுக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதா தெரியல. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தான் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும். பாஜக ஆட்சி அமைந்தவுடன் பாஜக ஆட்சி அமைச்சிட்டாங்க. மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்திருப்பது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு.